2006க்கு பிறகு மீண்டும் விருத்தாச்சலம் தொகுதியில நீங்க காலடி வைக்கிறீங்க. அந்த ஃபீல் எப்படி இருக்கு? விருத்தாச்சலம் தொகுதியோட மக்கள் உங்கள எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? 2006இல் கேப்டனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த தொகுதி விருதாச்சலம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எங்களுடைய ரத்தத்திலும், உயிர் மூச்சிலும் கலந்த ஒரு தொகுதி. அந்த 5 ஆண்டு காலம் கேப்டன் அந்த தொகுதிக்காக, மக்களுக்காக செய்த சேவைகள், இன்றளவும் மக்கள் யாரும் மறக்கல. அதனுடைய விளைவு தான் 2011 தேமுதிக சார்பாக ஒரு நபரை நாங்கள் நிறுத்தும்போது, அவருக்கு எதையுமே எதிர்பாராம மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நான் வந்து 2021ல நான் விருதாச்சலத்துல தான் போட்டியிட்டேன். அன்னைக்கு அங்க வெற்றி எனக்கு கிடைக்கலை. அதற்காக நான் சோர்ந்து போல, என் மக்கள் எனக்கு துணை நிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். அன்னைக்கும் எனக்கு துணை நின்னாங்க. 25,000லேருந்து 30,000 ஓட்டு அன்னைக்கு கிடைச்சதுங்க. அன்னைக்கும் நாங்க வந்து அமமுக கூட தான் கூட்டணி. அங்க அமமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது. இருந்தாலும் அதை வந்து நாங்க அந்த களத்துல நாங்க நின்னோம், போட்டியிட்டோம். அந்த கிடைச்ச வாக்குகளை நான் ஹேப்பியா தான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு இப்போ இந்த கூட்டணியில நாங்க வந்திருக்கோம். அதே விருதாச்சலம் தொகுதிய தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த உணர்வு அந்த மக்களுக்கும் எனக்குமான உறவு வந்து, அது வந்து வாயால் சொல்ல முடியாது. அது ரத்தத்துல கலந்த ஒரு உறவு. இன்னைக்கு வந்து அது கடவுளால் அது அந்த பாண்டிங்ன்னு சொல்லுவோம்ல, அந்த இணைப்பு. அது வந்து என்னைக்குமே மாறாதுங்க. அந்த வகையில் அந்த இணைப்பு இருக்கு. போகும் இடமெல்லாம் மக்களிடையே அமோகமான வரவேற்பு, அதே அன்பு, அதே பாசத்த நான் பார்க்கிறேன். நிச்சயமாக என் மக்கள் எனக்கு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் தருவாங்கன்னு நம்புறேன். கேப்டன் எப்படி அந்த தொகுதிக்கு நல்லது செய்தாரோ, அதே மாரி எம்எல்ஏ நிதியில வருபவை ரூ. 1 கூட நான் அப்படியே தொகுதி மக்களுக்காக தான் செலவு செய்ய போறேன். இதற்கு அப்பாற்பட்டு எப்படி நாங்க சொந்த செலவுல கேப்டன் என்னெல்லாம் திட்டம் கொண்டு வந்தாங்களோ, அதையும் செய்ய போகிறோம். அங்கேயே வீடு எடுத்து இந்த முறை நான் வந்து தங்க இருக்கிறேன். 15 நாளுக்கு ஒரு வாட்டி வருவேன். ஒரு 3 to 4 டேஸ் இங்கிருந்து என்னுடைய பணிகளை முடிச்சு சென்னைக்கும் போவேன். இங்கேயும் வருவேன். இந்த மாரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணியிருக்கேங்க. பல நல்ல ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்கோம். பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அந்த மக்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். இதுதான் என்னோட ஒரே எய்ம் ரைட். இப்போதைக்கு. தேமுதிகவோட கொள்கை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தேமுதிகவின் கொள்கை வந்து இன்னைக்கு வந்து பல்வேறு இடத்துல உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோ அதாவது 2005 கட்சி ஆரம்பிச்ச போதே, நாம உறுதியா சொன்னது ஜாதி, மதம், இனம், மொழிகளுக்கு அப்பாற்பட்ட கட்சி. அதுதான் நம்மள ஒரு கேப்டன் ஒரு தாரக மந்திரமாவே சொல்லுவார். நம்மளால இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே. இங்க அந்த சட்டம் ஒழுங்கு, கண்ணியம் காக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் காக்கப்பட வேண்டும். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்று சொன்னார். அதே மாரி சமூக நீதி, சமதர்மம், சமத்துவத்தை கேப்டன் எப்பவுமே நிலைநாட்டியிருக்கார். இது எல்லாம் தான் கேப்டனின் கொள்கை. அவரோட கொள்கை எதுவும் அதுதான் எங்களுடைய கொள்கை. இந்த நிமிஷம் வரைக்கும் அத நாங்க ஃபாலோ பண்றோம். கேப்டனின் கனவு, லட்சியத்தை ரைட். எனக்கு வெல்வோம். இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி. எல்லா கட்சிகளுமே வந்து சாதி, சமயம் பார்க்கறதில்ல. இப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப தாவேகா கூட அத சொல்றாங்க. சாதிகள் நாங்க பார்க்கறது கிடையாது, சமயம் பார்க்கறது கிடையாது. ஆனா கேண்டிடேட்ன்னு வரும்போது, கேண்டிடேட் ப்ரொஃபைலாவா இருந்தாலும் சரி, அவங்கள கேண்டிடேட்ட சூஸ் பண்றதுமே பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில இவங்க இருந்தா, இந்த கம்யூனிட்டி இருந்தா, இந்த சமூகத்தை சார்ந்தவர் இருந்தா சரியா இருக்கும்னு தான் போடுறாங்க. அப்ப எப்படி இது சரியா வருது? அது அவன் போடுறான் கட்சிகிட்ட நீங்க கேட்கணும். இப்ப நம்ம 10 பேரு இல்ல நீங்க எங்க கட்சி எடுத்துக்கங்க. எங்களுடைய எக்ஸ் எம்எல்ஏஸ்க்கு தான் நாங்க வாய்ப்பு குடுத்துருக்கோம். நாங்க 9 பேருக்குமே கேட்டோம். ஆனா கிடைச்சதே 10. சிலருக்கு கிடைக்கல. எனக்கே அதனால ரொம்ப மன வருத்தம். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப எக்ஸ் நான் எம் இந்த 10 கேண்டிடேட்டுமே வேற வேற ஜாதியினர் தானா? வேற வேற ஆமா. சம்மந்தமே இல்லாம தானே நிக்கிறாங்க எல்லாருமே. நீங்க எடுத்து பாருங்க. அத பத்தி நான் வந்து எங்கள பொறுத்தவரைக்கும் ஜாதி, மதம் கிடையாதுங்க. நேத்து கூட பிரச்சாரத்துல அததான் சொன்னேன். ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல நிக்கிறோம். எக்ஸ் எம்எல்ஏஸ் அதே தொகுதி கிடைக்கல மாற்றி நிக்கிறாங்க. மீதி பேர் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் தான் நிக்கிறாங்க. அங்க என்ன ஜாதி வந்துச்சு? என்ன மதம் வந்தது? இன்னைக்கு நான் ஏன் விருதாச்சலத்துல நிக்கிறேன்? எங்கள பொறுத்தவரைக்கும் அந்த ஜாதி, மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி தேமுதிக. திரு விஜய பிரபாகரனுக்கு எப்பொழுது திருமணம்? ஒரு திமுக சார்ந்த ஒரு அமைச்சரோட பையனுக்கு பேசப்படுறதா பொண்ணுக்கு பேசப்படுறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? யார் அந்த அமைச்சர்? அதுவும் இந்த ஊடக நண்பர்கள் பரப்புற செய்தி தாங்க. உண்மையிலேயே அவங்க குடும்பத்துல எத்தன பேர் இருக்காங்க? யார் இருக்காங்கன்னு கூட இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது. இது அண்ணன் வேலுக்கே தெரியும். ஏன் இந்த மாரி தப்பு தப்பா வந்து நியூஸ் பரப்புறாங்கன்றது எனக்கே சத்தியமா புரியலங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறு. நீங்க வந்து அரசியல்னா அரசியலா பாருங்க. அது குடும்பத்த இழுக்கிறது, அதுல வந்து பர்சனல்ல இழுக்கிறது ரொம்ப தப்புங்க இது. வன்மையாக நான் கண்டிக்கிறேன்.
அண்ணன் ஏவாவேலு வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? யாருக்கு எனக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாத பட்சத்தில எப்படி ஒரு தவறான நியூஸ அவங்க போடுறாங்க? அத விட இன்னொரு கொடுமை, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நடிகை தேவயானியின் பொண்ண வந்து இப்போ பேசியிருக்காங்கன்னா, அது ஒண்ணு ஊடகத்தில போகுதுங்க. என்னென்னவோ தப்பு தப்பா போடுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அத பேசுறவங்க, அத சொல்றவங்க உங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நீங்க தொட்டு பாருங்க. உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. உங்களுக்கும் பசங்க இருக்காங்க. உங்க ஃபேமிலி இந்த மாரி தப்பா யாராவது வெளிய சொன்னா நீங்க பொறுத்துக்குவீங்களா? இன்னைக்கு கேப்டன் குடும்பம்னா என்ன எல்லாருக்கும் இளக்காரமா? நான் கேட்கிறேன். என்ன வேணாலும் பேசுவீங்களா? எது வேணாலும் பேசுவீங்களா? யார் உங்களுக்கு அந்த உரிமைய கொடுத்தது? அப்ப ஒரு அம்மாவா எனக்கு தெரியாதா என் பையனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? இவங்க தான் முடிவு பண்ணி எங்களுக்கு சொல்லப் போறாங்களா? ஒரு கார்ல கோயிலுக்கு போனா அத ஒண்ணு தப்பா சொல்றாங்க. நேத்துங்க எனக்கு சன் அலர்ட் எனக்கு வந்து வெயில் கடுமையா இருக்குங்க. ம். அது வந்து ரேஷஸ் வருது. அந்த வெயில் தாக்கம். அதனால டாக்டர் அட்வைஸ் கொஞ்சம் கிளவுஸ் போட்டுக்கம்மா உச்ச வெயில்ல. 10 மணி நேரம் காலை 10லேருந்து நைட் 10 வரைக்கும் நான் பிரச்சாரம் பண்ணேங்க. இடைவிடாம 12 மணி நேரம். எங்களுடைய அந்த எங்களுடைய திமுக ஒன்றிய செயலாளர் வீட்ல தாங்க லஞ்ச் பிரேக்கே. அங்கேயே ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் சாப்பிட்டோம். அப்படியே தொடர்றோம். ஏன் இத பத்திலாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? நான் கேள்வி கேட்கிறேங்க. ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எந்த வேட்பாளராவது இடைவிடாது 12 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணதா ஒரு வரலாறு இருக்கா? கேட்கிறேன் நான். காலையில 10 மணிக்கு அந்த வண்டியில ஏறி உட்காந்தேன். நைட்டு 10 மணிக்கு தான் முடிச்சு இறங்குறேன். ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த வெயில் ரொம்ப தாக்கமா இருந்ததுனால எனக்கு ரேஷஸ் வரும். அப்ப டாக்டர் சொன்ன அட்வைஸ் உச்சி வெயில்ல நீங்க ஓப்பன் வேன்ல போறீங்க. கொஞ்ச நேரம் கிளவுஸ் போட்டுக்கங்கம்மான்னு அவங்க சொன்னதுனால போட்டேன். உடனே என்னமோ கிளவுஸ் போட்டது ஒரு தப்புன்றாங்க. ஒரு கார்ல ஒரு கோயிலுக்கு போனா தப்புன்றாங்க. இப்படி உட்கார்ந்தா தப்புன்றாங்க. சிரிச்சா தப்புன்றாங்க. என்னது இது? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. உங்க எல்லாருக்கும் ஒரே லைன்ல நான் பதில் சொல்றேங்க. மீண்டும் சொல்றேங்க. குறை சொல்லாத வாயும், உரைக்காத நாயும் உலகத்திலேயே கிடையாதுங்க. அதுதான் இவங்களுக்கான பதில். இது அத்தனைக்கும் விமர்சனங்களுக்கும் பதில் மே 4 வருகின்ற தேர்தல் முடிவுகள் தான் இவங்க அத்தனை பேருக்குமான பதில்.